எனக்கு கல்யாணம் வேண்டாம். என் ஃபியூச்சரே ஸ்டேபிளாக இல்லை, என்னால் எப்படி ஒரு ஃபேமிலியை பார்த்துக்க முடியும்? இது கொஞ்சம் ரிஸ்கியான டாபிக் தான், ஆனால் இதை பற்றி யாராவது பேசி தானே ஆகணும். நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஆக்சுவலி ஐ மீன் மை ஏர்லி 20s, ஓகேவா? என் கூட படித்தவங்க ஒரு 50% ஜூனியரு சீனியரு, என் கூட படித்த எல்லாருமே திடீர்னு கல்யாண பத்திரிக்கை வந்து நீட்டுறாங்க. என்னடா இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறீங்க? நானும் இவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கேன். எனக்கு மட்டும் தான் இந்த இஷ்யூன்னு பார்த்தா, திரும்பி பார்த்தா இன்னொரு 50% என்னை விட 10 வயசு பெரியவங்க, என்னை விட ஜூனியர்ஸ், என் வயசில் இருக்க எல்லாரும் கூட கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இது லாஜிக்கலாக தெரியும், ஆனால் பெரியவங்களுக்கு இது லாஜிக்கலாகவே தெரியாது. ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோ அப்படின்னு உங்களுக்கு லைஃப்பில் பெரிய விஷயம் தேவைப்படுது, செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம லைஃப் ஸ்டைலுமே இது எஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நம்பர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ ஹாய், நான் உங்கள் தர்ஷினி அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிராண்ட் ஜீரோ தமிழ் சேனல். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் பற்றிலாம் நம்மளால டீகோட் பண்ண முடியும். சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன இஷ்யூன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து இந்த டேட்டா தான் பதில் சொல்லும், நான் சும்மா வாய் வார்த்தையால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ 2007 பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத ஆண்களோட சதவீதம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 51% இருந்தது, ஓகேவா? 51%. இப்போ 2026 அது 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தர்ஷினி 10% தானே, ஏன் இவ்வளோ கரெக்டு ப்ரோ? 10% ப்ரோ. நம்ம வந்து 1.4 பில்லியன் இண்டியன்ஸ் இருக்கும். 1.4 பில்லியன் இண்டியன்ஸில் 10%னா எவ்வளோ? எடிட்டர் ப்ளீஸ் ஆட் பண்ணுங்க, எனக்கு கணக்கு தெரியாது. சரியா? அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடியெல்லாம் ஆவரேஜ் ஃபீமேல் ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிச்சுருவாங்க, அப்படிலாம் 18 வயசு ஆனோடனே கல்யாணம் பண்ணிச்சுருவாங்க. ஆனால் இப்போது ஆவரேஜ் ஃபீமேல் ஏஜ் டு கெட் மேரிட் ஆவரேஜாக 22.9 இயர்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னு பார்த்தா பெண்களை வந்து கல்யாணத்தை தாமதிக்கிறாங்க, லைக் தள்ளி போடுறாங்க அப்படின்றது அர்த்தம், ஓகேவா? எனக்கு கல்யாணம் வேண்டாம். யாருக்குமே கல்யாணம் வேணாம்னா இட்ஸ் நாட் கிவிங் எனிதிங், ஆன்சரே பண்ணுறதுலே. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பையன் தரப்புலேருந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவங்க எடுத்து வைக்கிறாங்க, ஒரு பெண் தரப்புலேருந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறாங்க, ஏன் இரு பாலினர்களும் வந்து கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் நம்பர்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம், வேலிட் ரீசன்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் ஃபியூச்சரே ஸ்டேபிளாக இல்லை, என்னால் எப்படி ஒரு ஃபேமிலியை பார்த்துக்க முடியும்? இது ஆக்சுவலி ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம். இன் திஸ் எக்கானமி நீங்களே யோசிச்சு பாருங்களேன், யாருனால ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியும்? இப்போயே நம்ம பேச்செக் டு பேச்செக்கில் தான் நம்ம இருக்கோம். ஸோ எப்படி ஒரு ஃபேமிலியை ஸ்டேபிளாக ரன் பண்ண முடியும்? கிட்டத்தட்ட 40% ஆஃப் மில்லேனியல் மென், அதாவது 97க்கு முன்னாடி பிறந்த மென், அவங்க எல்லாம் எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த செக்ஸ் ரேஷியோ. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட 925 பெண்கள் மட்டும்தான் பிறந்திருக்காங்க அப்படின்றாங்க. அப்படின்னா ரேஷியோ இஸ் நாட் ரேஷியோயிங். ஸோ ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண் அப்படின்றது எழுதப்படவில்லை அப்படின்னு நமக்கு இங்கேருந்து தெரியுது. இது எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2014 குரூப் ஆஃப் அன்மேரிட் மென் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்டே நடந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட் ஃபார் பிரைட், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண் வேணும் அப்படின்ற மாதிரி. இந்த அளவுக்கு the sex ratio is such an issue. மூணாவது என்னன்னா சோஷியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்கானமியில் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஜாயிண்ட் ஃபேமிலின்னு ஒன்று தெரியுமா, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நிறைய ஆண்களுக்கு அவங்களோட துணைவியாக வரவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ள தான் வந்து ஜாயின் பண்ணி ஆகணும், அப்படிலாம் எல்லா செலவுகளையும் வந்து பெண் வீட்டில் தானே பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம எதுவுமே வந்து சம்பாதிக்க தேவையில்லை அப்படின்னு அந்த ஃபினான்ஷியல் ஏர்ஜென்சி இல்லாததுனால அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியாக இல்லை. ஸோ அதனால் அவங்க கல்யாணத்தை தாமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம பெண்களோட சைடுக்கு வந்துடலாம். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அவ்வளோவா படிப்பு உரிமை கொடுக்கறதில்ல, எஜுகேஷன் அவ்வளோவா கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் நம்ம பெண்கள் இருக்காங்க, முக்கியமாக ஸ்டெம் எஜுகேஷனில். இதனால் எனக்கு வந்து நிறையா படிக்கணும், எனக்கு இன்னும் மேலே படிக்கணும், என் கரியரை நான் ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணணும், ஆணுக்கு நிகராக நானும் என்னோட சொத்து மதிப்பெல்லாம் காமிக்கணும் இல்லையா அப்படின்னு நிறைய பெண்கள்லாம் முன் வரதுனால அவங்களும் கல்யாணம் எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, தவிர கல்யாணம் வேண்டவே வேணாம்னு சொல்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 20s தான் அவங்களால இதை பண்ண முடியும். முன்னாடி இந்த 20s தான் கல்யாணம் பண்ணி குழந்தை பேத்துக்கிற ஒரு மேரேஜ் விண்டோவாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ நிறைய பெண்கள் அதுக்கு எதிராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் என் கரியரை ஸ்டேபிள் பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு தான் போகிறாங்க. ரெண்டாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. அவங்களும் ரிஜெக்ட் பண்ணலையே. ஸோயா
ஃபர்ஸ்ட் அவங்க செட்டில் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டோம். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் நேஷனில் தான் இருக்கோம். அவங்கவுங்களோட துணைகளை அவங்களே தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு அவங்கவுங்களோட சாய்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதனாலேயே கல்யாணத்துக்கான ப்ரெஷர்ன்றது ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு. நான் இப்போ சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அது எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய ரீசன்ஸ்லாம் இங்கே இருக்க போகுது. அதுக்கு பேர் தான் த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவங்களோட பார்ட்னர் இப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு. அதை நான் இப்போ சொல்றேன் கேளுங்க. இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் the big 2026 கூட 90% ஆஃப் மேரேஜஸ் ஆர் அரேஞ்ச் மேரேஜஸ் சொல்லி. ஆனால் அந்த அரேஞ்ச் மேரேஜ்ல என்ன பண்றாங்க? சும்மாவா இருக்காங்க, என்னென்னமா கேட்குறாங்க. ஒரு பையனா இருந்தா 6 அடி உயரம் இருக்கணும், 6 டிஜிட் சேலரி வாங்கணும் மாசம் மாசம், நல்ல வேலையில இருக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், கலரா இருக்கணும், அழகா இருக்கணும், முடி நீளமா இருக்கும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா படிச்சிருக்கணும், ஆனா வீட்டு வேலை தெரிஞ்சிருக்கணும், வீட்டையே பாத்துக்கணும், அண்ட் குழந்தைங்க பெற்றுக்கணும், அவங்களையும் அவங்க தான் பாத்துக்கணும். சம்டைம்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை கூட போவேனா. இதெல்லாம் தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன். இதை நான் சொல்லலை, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் இங்க சொல்றேன், ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, த பிக் டவுரி. நீங்க நம்பலனாலும் இப்போ வரைக்கும் 10ல் 3 குடும்பங்களாவது டவுரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கு சீரு அன்பளிப்புன்னு இன்னொரு பேர்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ அது இருக்கிறதுனாலே பெண்கள் வந்து அதிகமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய குடும்பத்தினால இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருந்தாதான் அவங்க மேரேஜ் மெட்டீரியல்னு அர்த்தமா. யோசிச்சு பாருங்களேன். பண்ணுறது கல்யாணம். எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம்? நமக்கு ஒரு பார்ட்னர் வேணும், நமக்கு ஒரு துணை வேணும், கடைசி வரைக்கும் நம்மளை கூட வச்சு பார்த்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோன்னா லைஃப்பில் ஏதாவது பண்ணுவோம், லைக் பெட்டர் ஆகும், லைஃப் பெட்டர் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறதுக்காக தான், ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்காக தான். ஆனால் அதுக்கே இவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு எப்படி அங்கே கல்யாணம் ஆகும், ப்ளஸ் எப்படி அங்கே காதல்னு ஒன்று மலரும். ஸோ இது ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் இது பிரச்சனை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நான் இருக்கேன், என்னோட ஏர்லி 20ஸ்ல இருக்கேன், வேலை பார்க்குறேன், படிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னா என் கரியர் ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணி தென் ஐ கெட் மேரிட் ஃபார் ஷோர். ஸோ எனக்கு இது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கேன். நான் என்னையே பார்த்துக்க முடியல, இன்னொருத்தர் நான் எப்படி பார்த்துப்பேன், அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். ஆனால் இது சொசைட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் கல்யாணத்துக்கு போனாலும் கண்டிப்பாக ரிலேட்டிவ் வந்து எப்போ கல்யாணம், எப்போ எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களே உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா வயசு பொண்ணு, வயசு பையன் இன்னும் வீட்டுல இருக்காங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேணாமா? பெரியவங்க நம்ம தான் எடுத்து சொல்றோம், அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? இப்படிலாம் பேசி அவங்களோட பிரெயினை வாஷ் பண்ணி உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு ப்ரெஷர் போட்டுருவாங்க. பட் அவங்களுக்கு தெரியல, இப்போ இருக்கிற இந்த எக்கனாமிக் கண்டிஷன் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாதான் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். இதுதான் உண்மை, ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் மைண்டு தெளிவாக தான் இருக்காங்க. என்னால் இன்னொருத்தவங்க வாழ்க்கை கிடக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கேனா, நான் ரெடியாக இருக்கேனா, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க, விச் இஸ் வெரி குட். ஆனஸ்டாக சொல்ல போனா, ஆண்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கரியரில் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான் இம்பார்ட்டன்ட் கோல்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளால 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம பேச்செக் டு பேச்செக் இன்கம்ல தான் இருக்கும், சேவிங்ஸ்ன்றது சுத்தமாக யார்கிட்டையும் கிடையாது. ஸோ இங்கே 2 பேருமே கரெக்டாக தான் இருக்காங்க. அண்ட் நடுவில் யார் கூட்டையை குழப்பறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி சொசைட்டி தான். ஸோ எஸ், நான் இப்போ சொல்ல போகிறதும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டுமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரெடியாக இல்லாமல் கல்யாணம் பண்ணிங்கன்னா சஃபர் பண்ண போகிறது நீங்கள் மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறையே சஃபர் ஆகும், ஓகேவா? ஸோ அதை தான் நான் என்னோட கருத்தாக சொல்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் யா, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணலன்னா அதுக்கான ரீசன் கூட நீங்கள் கீழே சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம கிரவுண்ட் ஜீரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.